புகையை விட்டுட்டு சிக்குபுக்குன்னு சத்தம் போட்டுட்டு உயர்ந்த மலைகளுக்கு மேல சிலுசிலுன்னு காத்து வாங்கிட்டு பயணிகளோட உல்லாசமா பயணம் பண்ற டார்ஜிலிங் டாய் ட்ரெயின் பத்தி தெரிஞ்சுப்போமா? 1879 மற்றும் 1881 வருஷம் கட்டப்பட்டதுதான் இந்த டார்ஜிலிங் ஹிமாலய ரயில்வே. இது மொத்தமா 88 கிலோமீட்டர் நீளம் கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ட்ரெயினுக்கு DHR ட்ரெயின் இல்லனா பொம்மை ரயில், அதாவது டாய் ட்ரெயின் அப்படின்னு இன்னொரு பெயருமே இருக்கு. இந்தியால இருக்கக்கூடிய மேற்கு வங்காள மாநிலத்துல புது ஜல்பாய்குரி அப்படின்ற இடத்துல இருந்து டார்ஜிலிங்க்கு இடையில தான் இந்த ட்ரெயின் இயங்குது. இந்தியாவிலேயே உயரமான ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்ற பெருமையும் இந்த டார்ஜிலிங் ஹிமாலயன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு இருக்கு. ஏன்னா உயர்ந்த மலைகளுக்கு மேல வளைந்து நெளிந்து இருக்கிற அந்த மலை பகுதியில ரொம்ப அழகா அங்க இருக்கிற இயற்கை எழில கொஞ்சம் அளவுக்கு இந்த ட்ரெயின் பயணிக்குமா. சோ அந்த ட்ரெயினோடைய ஒவ்வொரு அமைப்புமே ரொம்ப அழகா பாரம்பரியம் மாறாம இன்னுமே அதை பராமரிச்சுட்டு வராங்க. அந்த ட்ரெயினோடைய முன்பக்கத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய மஞ்சள் விளக்காகட்டும், அந்த ட்ரெயினோடைய மூக்கு மாதிரி இருக்கிற அங்க இருந்து வர புகைகள் ஆகட்டும், எதுவுமே பழமை மாறாம இப்பவுமே அங்க இருக்கிற பயனாளர்களுக்கு ஏத்த மாதிரி செயல்பட்டு வருது. அங்க இருக்கிற சுற்றுலா பயணிகளுக்கு ஏத்த மாதிரி இந்த ட்ரெயினுடைய 2 பக்கமும் கண்ணாடிகள் பொருத்தப்பட்டிருக்கும். அந்த கண்ணாடிகள் வழியா வெளியில இருக்கிற இயற்கை அழகு ரொம்ப அழகா பார்த்துக்க முடியும். பாரம்பரியம் மாறாம அதே அழகோட பயணம் செஞ்சுட்டு வர இந்த டார்ஜிலிங் ஹிமாலயன் ரயில்வேல நீங்களும் பயணிச்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய பிஹைண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த ஒரு அழகான வீடியோவை ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் அவருடைய எக்ஸ் வலைத்தளத்துல பகிர்ந்திருந்தாங்க. இந்த மாதிரி இன்னும் பல செய்திகளுக்கு நம்மளுடைய பிஹைண்ட்ஸை ஃபாலோ பண்ணுங்க.